பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பிரைஸ் லார்ட் ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட பிரைஸ் லார்ட் இந்த ஆன்லைன் மூலமாக இன்றைக்கு பரிசுத்த ஆராதனையை தேவனை ஆராதிக்கும்படியாக கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும், இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறதான இந்த நல்ல பரிசுத்தமான நாளுக்காக நன்றியோடு நான் ஆண்டவரை துதிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இந்த நேரத்திலும் கூட இந்த பரிசுத்த ஆராதனைக்கு ஆரம்ப ஜெபமாக ஜெபித்து ஒரு பாடலை பாடி நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டு போகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட தர்மையான சந்தோஷமான மகிழ்ச்சியான பரிசுத்தமான இந்த நல்ல ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான நாளிலே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கூடி உண்மை ஆராதிக்கும்படி நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நல்ல பரிசுத்த ஆராதனையை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தருவீராக. துவக்க முதல் முடிக்கிற மட்டமாக உங்களுடைய தேவ பிரசன்னங்களோடு கூட இருந்து நீர் வழிநடத்த வேண்டாமா சொல்லிக்கிறேன். ஜபம், பாடல், துதி, ஆராதனை, உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய பிள்ளைகள் அங்கங்கே கூடி ஜெபிக்கிறதான ஜபங்கள் எல்லாவற்றையும் தேவன் கேட்டு நீர் அற்புதங்களை செய்யபடியா சொல்லிக்கிறேன். நாம் ஒன்று மகிமைப்படுவதாக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே நாங்கள் உண்மை ஆராதிக்க போகிறோம், துதிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை படையை முற்றிலுமே எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவினார். ஆங்காங்க விசுவாசிகள் வீடுகள் தோறும் கூடி ஆராதிக்கும்படி கூடி வந்திருக்கிற இந்த நேரத்திலும் கூட ஒவ்வொரு வீட்டையும் ஒரு ஜப ஆலயமாக நீ மாற்றி உங்களுடைய தேவ பிரசன்னம், உங்களுடைய தேவ சமூகம், உங்களுடைய தேவ வல்லமை ஒவ்வொருவரோடு கூட இருந்து ஒவ்வொரு வீட்டிலையும் இருந்து இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இருந்து தேவ அற்புதங்களை செய்ய முடியாது சொல்லிக்கிறேன். ஆகவே இந்த பரிசுத்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வதித்து தாரும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் தான். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்வோமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு உண்டு பண்ணி கொடுத்திருக்கிற இந்த நல்ல நாளிலும் கூட நாம் மகிழ்ந்து களி கூர்ந்து தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி ஆராதிக்கலாம். ஒரு பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பாட்டு புத்தகத்திலிருந்து 1112வது பாடல். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவர், எரிகிற அக்கினிக்கும் ராஜாவின் கைக்கும் விடுவிக்க வல்லவர் என்ற பாடலை நாம் பாடி பிரைஸ் தி லார்ட் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சேர்ந்து எல்லாரும் கரங்களை தட்டி வாய்களை திறந்து உற்சாகமா பாடுங்க, தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நீங்க பாடுற பாடலின் சத்தம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கேட்கட்டும். கூடி தேவனை ஆராதிக்கிறாங்க என்பதை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த லாக்டவுனால சபையில போய் நாம ஒருமனப்பட்டவர்களாய் கூடி ஆராதிக்க முடியாத சூழ்நிலையாக இருந்தாலும் அவங்க வீட்டில் கூடி குடும்பமாக நாம் தேவனை ஆராதிப்பது மிகுந்த சந்தோஷம். ஏன்னா தேவனுடைய வார்த்தை விதமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்கே 2-3 பேர்கள் கூடுகிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆக இன்றைக்கு உன்னுடைய வீட்டை ஒரு ஜப ஆலயமாக கர்த்தர் மாற்றி கொடுத்திருக்கிறார். ஆகையால் சேர்ந்து பாடி கர்த்தர் துதிப்போம், தேவனை ஆராதிப்போம். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. ஆராதிக்கும் தேவன் நல்லவர். சேர்ந்து பாடுவோம். ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க
இந்த கொள்ளை வியாதிகள் நிறைந்திருக்கிற நாட்களிலே தேவ தூதர்களை அனுப்பி கர்த்தரை பாதுகாத்துக் கொண்டார். ஜெயமே ஆராதிப்போ நம்மை என்றும் ஜெயமே ஆராதிக்கும் நம்மை அழைத்தவரோ விசுவாசத்தோடு கலங்காமலும் சென்றிட ஆராதிப்போ நம்மாடி என்று ஜெயமே ஆராதிப்போ நம்மாடி என்று ஜெயமே நாம் ஆராதிப்போமே நல்லவர் விடுவிக்க வல்லவரே நாம் ஆராதிப்போமே நல்லவர் விடுவிக்க வல்லவரே குருவின் கோட்டைகளை பகத்திட உதவி செய்வார் பயனாமல் சென்றிட தாங்கிய நடத்திடுவார் குருவின் கோட்டைகளை அவர் உதவி செய்வார் பயனாமல் சென்றிட சேர்ந்து பாடுவோம் ஆராதிக்கும் நாம் ஆராதிக்கும் விடுவிக்க வல்லவரே நாம் ஆராதிக்கும் விடுவிக்க வல்லவரே எரிகிற ராஜாவுக்கு இன்றைக்கும் ராஜாவுக்கு விடுவிக்க வருகிற ஜாதிக்கும் பொல்லாப்புக்கும் விடுவிக்க வல்லவரே சொல்லுவோம் வருகிற ஜாதிக்கும் பொல்லாப்புக்கும் விடுவிக்க வல்லவரே நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர் விடுவிக்க வல்லவரே நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர் விடுவிக்க வல்லவரே உன்னை விடுவிக்க வல்லவரே நம்மை விடுவிக்க வல்லவரே நம்மை விடுவிக்க வல்லவரே அதை கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நம்ம நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆராதனைக்குரியவர், நீர் அற்புதங்களை செய்கிறவர், நீ துதிக்கு பார்க்கிற, நீ தூய ஆவியானவர். துதி எங்கே உண்டோ அங்கே வந்து வாசம் பண்ணுகிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் நீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம்.
இப்பொழுது கூடி தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, கடந்த வாரம் முழுவதும் எங்களை பாதுகாத்தீங்களே, நன்றி அப்பா. இம்மட்டமா எங்களை தூக்கி சுமந்து வந்தீங்களே, நன்றி ஆண்டவரே. இம்மட்டமா எங்களை நடத்தி வந்தீங்களே, நன்றி ஆண்டவரே. எவ்வளோ வியாதிகள் தொற்றுகள் மத்தியிலையும், வியாதிகளின் கிரிகளின் மத்தியிலையும் தேவன் எங்களை பாதுகாத்தீங்களே, நன்றி அப்பா. போன வாரத்துல இருந்தவங்க இந்த வாரத்துல இல்லை, நேற்று இருந்தவங்க இன்றைக்கு இல்லை, போன மாதத்துல இருந்தவங்க இன்றைக்கு இல்லை. ஆனால் உனக்கும் எனக்கும் ஆண்டவர் நல்ல சுக பலன் ஜீவனை கொடுத்து தேவனை துதிக்கும்படியாய், தேவனை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி அப்பா, இதுவரையில எங்களை காத்து வந்தீங்களே, நன்றி ஆண்டவரே. இந்த நாளில நாங்கள் குடும்பமாய் உமக்கு நன்றி சொல்லி நாங்கள் ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்தீங்களே, நன்றி அப்பா. குடும்பமாய் நாங்கள் ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்தீங்களே, நன்றி அப்பா. குடும்பமாய் துதிக்கபடியாய் தேவன் கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வேலைகள் இல்லாத இருக்கிற சூழ்நிலையிலும், ஆண்டவரை எங்கே போக முடியாத இருக்கிற சூழ்நிலையிலும், இந்த வியாதி தொற்று ஆண்டவரை பரவி கொண்டிருக்கிற சூழ்நிலையிலையும் தகப்பன் எங்களுக்கு துணையாளராய் இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வரீங்களே, நன்றி அப்பா. எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வரீங்களே, நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. இம்மட்டமாய் எங்களை பாதுகாத்து நடத்தி வந்தவர், இனிமேலும் எங்களை காத்து நடத்த மாட்டவரே. இதுவரையிலும் ஆண்டவரை எங்களை சுமந்து வந்தவர், எங்களை நடத்தி வந்தவர், இனிமேலும் எங்களை காத்து நடத்த மாட்டவரே. எங்களை காத்து நடத்த மாட்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை. அப்படி சேர்ந்து ஜபசிந்தையோடு ஆராதனை. நல்லவரே, நன்றி உள்ள இருதயத்தோடு வல்லவரே, ஆராதனை, ஆராதனை. இம்மட்டமாய் காத்து வந்த தேவன் இனிமேலும் காத்து தேவன் நடத்துவாரா, நடத்துவார். இதுவரையிலும் சுமந்து வந்தவர், இதுவரையிலும் நடத்தி வந்தவர், இனிமேலும் கர்த்தர் நம்மை தாங்கி நடத்துவார். ஆண்டவரே, எங்களையும் சப பிள்ளைகள் ஒவ்வொருவரும், இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இம்மட்டமாய் எங்களை காத்து நடத்தி வந்தீங்களே, நன்றி அப்பா. இதுவரையிலுமா எங்களை தூக்கி சுமந்து வந்தீங்களே, நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வாரத்திலையும் எங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறீர், நன்றி ஆண்டவரே. இந்த வாரத்திலும் எங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் நான் எதிர்க்க போகிறேன். இதுவரையிலும் நம்மை காத்து நடத்தி வந்த தேவன் இனிமேலும் நம்மை காத்து நடத்துவாரா. இந்த பரிசுத்த ஆராதனையில தேவன் நம்மை கொண்டு வந்து தேவனை ஆராதிக்கும்படி துதிக்கும்படி தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கர்த்தர் நடத்தி வந்த விதங்களுக்கு நன்றி சொல்லி இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தருகிறார். நம்முடைய பாசமானவர்கள் ஜெபிப்பாங்க. நம் அனைவரும் ஜபோடு ஜபசிந்தையோடு நாம் இருப்போம். கடந்த நாட்கள் எங்களை கண்மணி போல பாதுகாத்து நல்ல சுகமான ஜீவன ஆரோக்கியத்தை கொடுத்து அப்பாவுடைய சமூகத்தில் துதிக்கும்படியாக கர்த்தாவுக்கு கொடுத்த ஸ்நானத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். விசேஷமாக இந்த நாளை எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்க ராஜா. அப்பா, இந்த ஓய்வு நாள கர்த்தாவே ஸ்தோத்திரம். உடைய சமூகத்தில் வந்து பயபக்தியோடு துதிக்கும்படியாக தொழுது கொள்ளும்படியாக கனப்படுத்தும்படியாக கர்த்தாவுக்கு கொடுத்த நல்ல அப்பா நேரத்திற்காக காலத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். விசேஷமாக அப்பா, இப்பொழுது கர்த்தாவே ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அன்புகரத்தை அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். அப்பா, ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. அப்பா, நாமத்தை பிரஸ்தாப மாத்திர இருந்த ஸ்தலத்தில் வந்து
நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் அப்பா, எங்கே நாமத்தினால் 2-3 பேர் கூடியிருக்கிறார்களோ மத்தியில் ஒரு வித்து வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தகப்பன் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்க இந்த வேளை ராஜா குடும்பமாய் வந்து கர்த்தாவே உடைய சமூகத்தில் அமர்ந்து அப்பா உடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே என்னை கனம் பண்ணுகிற நான் கனம் பண்ணுவேன் என்று சொன்னதை சத்தியத்தின் பிரகாரம் கர்த்தாவே அப்பா உங்க நாமத்தை கனம் பண்ணுகிற உங்க கர்த்தாவே ஸ்தோத்திர ஓய்வு நாளை கனப்படுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீங்க கனப்படுத்தபடியா நம்ம வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆன்லைன் சர்வீஸ் கர்த்தாவே பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீங்க பேசும்படியா ஜெபிக்கிறோம். ஊழியக்காரை மறைத்தப்பா, நீங்க பேசுங்கப்பா. நீங்க தூரத்துக்கு சமீபத்துக்கு தேவனா இருக்கிறீங்கப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திர ராஜா அப்பா, இந்த ஆன்லைன் சர்வீஸை யாரெல்லாம் அட்டெண்ட் பண்றாங்களோ அவங்க எல்லாரும் நீங்க ஆசீர்வதிக்கபடியா ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களுடைய சிறையிற்கு நீங்க மாற்றி ராஜா நாங்கள் விடுதலையோட ஆலயத்துல வந்து அமர்ந்து உங்களை துதிக்க அப்பா, எங்களுக்கு வேண்டிய விடுதலையும் கிருபைகளையும் அபிஷேகத்தின் நிறைவாய் தந்து நடத்தபடியா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இந்த நாளை அப்பா மிஸ் பண்ணாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளும் அமர்ந்து உங்களை துதிக்க உதவி செய்தபடியா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, கிருபையினால் உங்களை மறைத்து கொள்ளுங்க. சிறு பிள்ளைங்க, வாழை பிள்ளைங்க, பெரியவங்க, வயதான ஒவ்வொருவரும் ரத்தத்தால் உங்களை மறைத்து கொள்ளுங்க. அப்பா, இந்த நாளில் உங்க வார்த்தை மூலமாய் பேசுங்க. உங்களுடைய வார்த்தையானது ஒவ்வொருவருக்குள்ள கிரியை செய்யபடியா ஜெபிக்கிறோம். அப்பா கர்த்தாவே ஸ்தோத்திர ராஜா அப்பா ஸ்தோத்திர நாங்கள் கர்த்தாவே கூடிய உள்ளவர்கள், ஆனா உங்களுடைய வார்த்தைகளுக்குள்ள வரும்போது நிறைவான வாழ்க்கையை கர்த்தாவே வாழ அப்பா குறைவுகளை நிறைவாக்குங்க. தகப்பன் மற்ற நீங்க கடந்து வாங்க அப்பா, உங்க வார்த்தையை கொடுத்து அப்பா எங்களுக்கு நிறைவாய் நடத்தபடியா ஜெபிக்கிறோம். பெருமையாய் தாழ்த்து நாமத்துமே ஜெபிக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமை ஒருவருக்கு எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya. 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஆராதனை காலங்களிலும் கூட தேவ சமூகத்தில் குடும்பமாய் அமர்ந்து தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்களையும் குடும்பத்தை ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. எந்த ஒரு குடும்பம், எந்த ஒரு நபர்கள் ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ, ஆராதனையை உண்மையாக நேசித்து ஆராதிக்கிறார்களோ, அவர்கள் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். அவர்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாம ஞானஸ்தானம் எடுக்காம புதிதான நபர்களா இந்த ஆராதனை நீங்க அமர்ந்திருக்கலாம். எங்களோட கூட சேர்ந்து நீங்கள் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்களை ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆன்லைன் மூலமா ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கூட உலகம் முழுவதும் இந்த கொரோனா வைரஸ் வியாதியினால அநேக பேர் தாக்கப்பட்டு வியாதியின் கிரியினால பிடிக்கப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார், மருத்துவமனையில் இருக்கிறார். சில பேர் மரித்தும் போயிருக்கிறார். தொடர்ந்து அவர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்க. தொடர்ந்து இப்பேற்பட்ட சூழ்நிலைகளுக்காக நல்ல பாரப்பட்டு ஜெபியுங்க. கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார் நிச்சயமா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேசத்தில் முழு உலகத்துல பரவி கொண்டிருக்கிற இந்த பொல்லாத வைரஸின் விஷத்தன்மைகள் எல்லாம் ஆண்டவன் முற்றிலுமாய் அழிச்சு போடுவாராம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். விடுதலையா நம்ம சபைக்குள்ள வந்து போய் தேவனை ஆராதிக்க முடியாத சூழ்நிலை. ஆனால் இப்பொழுது அவரவர்களுடைய வீடுகளிலே இருக்கிற இடங்களிலே நாம் தேவனை ஆராதித்து தொழுது கொண்டு பிரைஸ் தி லார்ட் அவர் வார்த்தை கேட்கறதுல ஒரு மிகுந்த சந்தோஷம். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என் நாமத்தை பிரஸ்தாபமாக்குற எந்த இடமா இருந்தாலும் அந்த இடத்துல வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். நீங்க இருக்கிற இடத்துல இருந்து, நீங்க எந்த இடத்துல இருந்து நீங்க தேவனை ஆராதிக்கிறீங்களோ தொழுது கொள்றீங்களோ அங்கே வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். போன வாரத்துல நல்ல ஒரு வார்த்தை கேட்டீங்க, உங்களை ஒழித்துக்கொள், உங்களை ஒழித்துக்கொள் அப்படின்ற ஒரு நல்ல வார்த்தை கேட்டீங்க. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலமா பிரைஸ் தி லார்ட் வாட்ஸ்அப் மூலமா தேவனுடைய வார்த்தை நீங்க கேட்டுக்கொண்டு வரீங்க. இந்த வார்த்தை வந்து உங்களுக்கு மிகவும் பலனுள்ளதாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும்.
ஹல்லேலூயா. இன்றைக்கும் இந்த பரிசுத்த நாளிலும் கூட ஒரு நல்ல வார்த்தை நான் உங்களுக்கு தரும்படியாய் விரும்புகிறேன். தேவன் அவர் நம்மோடு கூட பேசுவாராக. சங்கீதங்களின் புத்தகம் 123 சங்கீதம், சங்கீதங்களின் புத்தகம் 123 சங்கீதம் 2 வசனத்தை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? வேதாகமத்தில் 752 பக்கம், சங்கீதங்களின் புத்தகம் 123 சங்கீதம் 2 வசனம். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமானியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த சங்கீதத்தில் அவர் எழுதும்போது ஆரோகண சங்கீதம் என்று இந்த சங்கீத வார்த்தையில நாம் பார்க்கிறோம். இந்த ஆரோகண சங்கீதத்துல இருந்து வருகிற தொடர்ச்சியான வார்த்தையை தான் இந்த 123 சங்கீதத்தை நாம் வாசிக்கிறோம். இதில் நாம் வாசிக்கும் போது 1 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற தேவனே, பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். நம்முடைய தேவன் எங்க வாசமா இருக்கிறார்? பரலோகத்தில் வாசமா இருக்கிறார். நம்முடைய தேவன் எங்க வாசமா இருக்கிறார்? இப்ப நாம் கூடி இருக்கிற நம்முடைய மத்தியில வாசமா இருக்கிறார். சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் கூடி ஜெபிக்கிறார்களோ, துதிக்கிறார்களோ, ஆராதிக்கிறார்களோ, அவர்கள் மத்தியில அவர் பிரசன்னமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பரலோகத்தில் இருக்கிற தேவன். இவ்விதமாய் இந்த வார்த்தையில நாம் வாசிக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி நம்முடைய கண்களை நாம் ஏறெடுக்கும் போது, பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்மை கண்ணோக்கி பார்ப்பார். இந்த 2வது வசனத்துல வாசிக்கும் போது, வேலைக்காரரின் கண்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போல, வேலை செய்யற வேலைக்காரர்கள் எஜமானுடைய கரங்களையும் எஜமாட்டியினுடைய கரங்களையும் நோக்கி இருப்பாங்களா? இன்று முழுவதும் வேலை செஞ்சுட்டு முதலாளி கிட்ட, ஓனர் கிட்ட, எஜமான் கிட்ட, எஜமாட்டி கிட்ட தான் வேலை செய்த வேலைகளுக்கு கூலியை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியா ஓனர் கிட்ட, எஜமான் கிட்ட, எஜமாட்டி கிட்டையும் அவர்கள் எதிர்பார்ப்போடு இருப்பாங்களாம். இன்று முழுவதும் நாம் செய்த இந்த வேலைக்கு தக்க பலன், தக்க வருமானம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்களாம். அதுபோல கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி கொண்டிருக்கிறது. தாவீது சொல்கிறார், கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரையிலும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி கொண்டிருக்கும். நிறைய பேருக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது அந்த ஜபத்திற்கு பதில் கொடுக்க கொஞ்சம் கால தாமதமாயிடும். ரொம்ப வெக்ஸ் ஆயிடுவாங்க, ரொம்ப கோபமாயிடுவாங்க. எவ்வளவு நாளா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற ஆண்டவர் என் ஜபத்தை கேட்க மாட்டாரு, பாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ற ஆண்டவர் என் ஜபத்தை கேட்க மாட்டாரு, இருக்கிற எல்லா வேலைகளையும் விட்டுட்டு ஆண்டவர் சமூகத்துல நான் போய் தேவனை ஆராதிக்கிறேன், ஆண்டவர் என் ஜபத்தை கேட்க மாட்டாரு அப்படின்னு நிறைய பேர் வெக்ஸ் ஆயிடுவாங்க, கோபப்படுவாங்க. அடைச்சி இனி நான் ஜெபம் பண்ண மாட்டேன், நான் ஜெபம் பண்ணி என்ன நடக்குது, இனி நான் ஜெபம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சலிச்சு போன தன்மையில விட்டுருவாங்க. நான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? எந்த சூழ்நிலையிலையும் சலித்து போகாதீங்க, எந்த சூழ்நிலையிலையும் வெக்ஸ் ஆயிடாதீங்க.
எந்த சூழ்நிலையிலையும் சோர்ந்து போகாதீங்க. நம்முடைய கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்கிற வரையிலும் அவர் விடாதீங்க, பிடித்துக் கொள்ளுங்கள். இங்க தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரையிலும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி கொண்டிருக்கிறது. அவர்கிட்ட இருந்து ஒரு இரக்கம் வருகிற வரையிலும் நாங்கள் அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருப்போம் என்று சொல்கிறார். அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்க? நான் ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு அற்புதத்தை பெற்றுக் கொள்கிற வரையிலும் நான் அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருப்பேன், அவரையே நோக்கி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பேன் அப்படின்ற அந்த அனுபவத்துல நீங்க இருப்பீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர் சொல்லுகிறார், கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஒரு அற்புதம் நடக்கணுமா, ஒரு அதிசயம் நடக்கணுமா, ஒரு நீ எதிர்பார்க்கிற ஒரு காரியங்கள் நடக்கணுமா, அவரை நோக்கி பார்த்து அவரிடத்துல ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒரு வார்த்தை. எங்களுக்கு இரக்கம் கிடைக்கிற வரையிலும் நாங்கள் அவரையே நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம், மனுஷனை நோக்கி பார்க்க மாட்டோம். எங்களுக்கு உதவி எங்க கிடைக்கும் அப்படின்னு தேடி ஓட மாட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு உதவி வந்தாச கிழக்கில் இருந்தோ மேற்கில் இருந்தோ வடக்கில் இருந்தோ தெற்கில் இருந்தோ வராது, மரத்துல இருந்து எனக்கு உதவி வரும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நீங்க விசுவாசிப்பீங்க அப்படின்னு சொன்னா, அவர்கிட்ட இருந்து இரக்கம் கிடைக்கிற வரைக்கும், அவர்கிட்ட இருந்து ஒரு அற்புதம் நடக்கிற வரைக்கும், அவர்கிட்ட இருந்து ஒரு அதிசயம் கிடைக்கிற வரைக்கும் அவரை நோக்கி பார்த்துக்கிட்டே இருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பு நான் உங்களுக்கு கொடுக்கும்படியாக விரும்புகிறேன். எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கும். எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் சொல்லுவீங்க? சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். உட்காந்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தை கேட்கறவங்க எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. நீங்க விசுவாச அறிக்கையோடு சொல்லியிருக்கிற இந்த வார்த்தையை கர்த்தர் பார்த்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. வேலைக்காரங்க எஜமானுடைய கரத்தையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது போல நாங்கள் எங்கள் தேவனையே நாங்கள் நோக்கி பார்த்து கொண்டிருப்போம். எங்களுக்கு உதவி செய்கிறவரை, எங்களுக்கு அற்புதம் நடக்கிற வரைக்கும், எங்களுக்கு அதிசயம் நடக்கிற வரைக்கும் எங்கள் தேவனையே நாங்கள் நோக்கி பார்த்து கொண்டிருப்போம். எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது. உங்களுடைய கண்கள் தேவனையே நோக்கி கொண்டிருக்க வேண்டும் என்று அவர் விருப்பம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது சங்கீதம் அன்னைக்கு தாவீது 121ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல சொல்றாரு. தாவீது சொல்றாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நோக்கி, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி. பர்வதம்னா மலை, நம்முடைய ஆண்டவர் கண்மலை, கண்மலை கிறிஸ்து. தாவீது சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வருகிற கண்மலையை நோக்கி கூப்பிடுவே. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நமக்கு ஒத்தாசை வருகிறவரை நோக்கி நாம் பார்க்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் முன்னால வாசித்த இந்த சங்கீதத்துல 123ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம். எவ்வளவு அருமையா இருக்கு. நிந்தனை நிறைந்திருக்கிறவர்கள், வேதனைகள் நிறைந்திருக்கிறவர்கள், கஷ்டங்கள் நிறைந்திருக்கிறவர்கள், பலவீனங்கள் நிறைந்திருக்கிறவர்கள்
வியாதியில அகப்பட்டு இருக்கிறவர்கள், நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன தெரியுமா? எங்களுக்கு இரங்கம் கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கம் கர்த்தாவே என்று கூப்பிட வேண்டும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க மக்கள் இந்த வார்த்தை. எங்களுக்கு இரங்கம் கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கம் கர்த்தாவே. இறங்குவார். ஒரு அல்லே சொல்லுங்க மகளா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதத்தை செய்கிற ஆண்டவர்னு எல்லாருக்கும் தெரியும். ஆமாதானே? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், நன்மைகளை செய்கிறவர். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நாம் ஆராதனை செய்யணும். Glory to God. ஆண்டவர் அற்புதம் செய்கிற வரையிலும், அதிசயம் செய்கிற வரையிலும், நன்மைகள் செய்கிற வரையிலும் அவரே நோக்கி பார்க்கிற அனுபவத்துக்குள்ள நம்ம இருக்க வேண்டும். சில பேர் பார்த்தீங்கன்னா அற்புதம் நடக்கிற வரையிலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவாங்க, நன்மை கிடைக்கிற வரையிலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களுடைய துக்கங்கள் நீங்கிற வரையிலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவாங்க, தங்களுடைய கஷ்டங்கள் நீங்கிற வரையிலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவாங்க. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டுருவார். சபையில வந்து சாட்சி சொல்லுவாங்க, கர்த்தர் என் நிந்தையை மாற்றினார், என் கஷ்டத்தை மாற்றினார், ஆண்டவர் என் கண்ணீரை துடைத்தார். சாட்சி சொல்லிட்டு போவாங்க பாருங்க. ரெண்டாவது ஆலயம் பக்கமே வரமாட்டாங்க. ஏன் பிரதர் சபைக்கு வரல, ஏன் சிஸ்டர் சபைக்கு வரல அப்படின்னா நேரம் கிடைக்கல பாஸ்டர். என்ன சொல்லுவாங்க? நேரம் கிடைக்கல. சபைக்கு வரத்துக்கு நேரம் கிடைக்கலையா, ஜபத்துக்கு வரத்துக்கு நேரம் கிடைக்கலையா, ஆராதனைக்கு வரத்துக்கு நேரம் கிடைக்கலையா, ஜெபம் பண்றதுக்கு நேரம் கிடைக்கலையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஒரு நேரத்தில் எப்படி இருந்தாங்க? எனக்கு அற்புதம் நடக்குது ஆண்டவரே, எனக்கு அதிசயம் நடக்குது ஆண்டவரே, எனக்கு ஆண்டவரே நான் எதிர்பார்க்கிற காரியங்களை நான் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவர் என்று சொல்லி பாஸ்டிங் இருந்தாலும் ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பறக்கும். ஆனால் ஆண்டவர் ஜெபத்தை கேட்ட பிறகோ, அவர்கள் நன்மையை பெற்றுக்கொண்ட பிறகோ எல்லாம் ஸ்டாப் ஆயிடும், எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். இனி நான் ஏன் சபைக்கு போகணும்? இனி நான் ஏன் எல்லா ஜெபத்துக்கு போகணும்? நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்கள்லாம் பெற்றுக்கொண்டிருந்தேன், நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகள் எனக்கு கிடைச்சிருச்சு, நான் எதுக்கு ஆண்டவரை தேடி போகணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுவாங்க பெற்றோர். திருமணத்துக்காக காத்திருக்கிற பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தர் அற்புதங்கள் செய்திருவார். பிரைஸ் தி லார்ட். கல்யாணம் நல்லபடியாக முடிச்சிடும். ஆண்டவர் ஆசீர்வாதமா முடிச்சிருவார். சபைக்கு வராம இருப்பாங்க. ஏப்பா சபைக்கு வரல? பிரைஸ் தி லார்ட். ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. இவங்களுக்கு இவங்களால தான் லேட் ஆயிடுச்சு, அதனால சபைக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளை பெற்றெடுத்து பெற்றோர்கிட்ட கேட்போம், எங்க சபைக்கு வர மாட்டீங்க அப்படின்னா, இந்த பசங்க ரொம்ப தொல்லை பண்ணுதையா சபைக்கு வந்தா, அதனால இதுங்களை வச்சுக்கிற சபையில போராடுறதை விட வீட்டிலே இருந்துக்கலான்னு இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு முன்னால் என்ன செய்வாங்க தெரியுமா? ஆண்டவரே எனக்கு நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. குழந்தை பிறந்த பிறகு குழந்தைங்க அடங்கல, குழந்தைங்க கத்துது, குழந்தைங்க கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்றதுனால ஆலயத்துக்கு வராமல் இருப்பாங்க நிறைய பேர். தவறான காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால எப்படி ஜெபம் பண்ண, எப்படி ஆண்டவரை தேடினேன். கல்யாணம் ஆன பிறகு குழந்தைகள் பிறந்த பிறகு பிரைஸ் தி லார்ட், ஆண்டவரை தேடாமல் இருக்கிறியே. குழந்தைகள் பிறக்கிறதுக்கு முன்னால எப்படி ஆண்டவரை தேடினேன். இப்ப குழந்தைகள் வந்த பிறகு தேவனை தேடாத இருக்கிற காரியங்கள் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அதே போல வேலை இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா ஜபத்துக்கும் வருவாங்க, எல்லா ஆராதனைக்கு வருவாங்க, எல்லா ஊழியத்துக்கும் வருவாங்க. ஒரு நல்ல வேலை கிடைச்சி போயிட்டாங்கன்னா, சம்பளத்தை கை நிறைய வாங்க பார்த்துட்டாங்கன்னா ஆராதனைக்கு வர மாட்டாங்க, ஜபத்துக்கு வர மாட்டாங்க, ஊழியத்துக்கு வர மாட்டாங்க. காரணம் என்னன்னா
வேலை வச்சுட்டாங்க ஐயா, வேலை நிறைய இருக்கு ஐயா, சபைக்கு வர முடியல. அப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, சில பேர் அற்புதம் நடக்கிற வரையிலும் சபைக்கு வருவாங்க. அற்புதம் நடந்து முடிந்த பிறகு ஆண்டவரை தேடாம அவங்க இஷ்டம் போல வாழும். இந்த வார்த்தை கேட்கிற நீங்க அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமா தானே? சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவரை தேடுகிறவர்களாய் உங்களுடைய கண்கள் தேவனை நோக்கி இருக்கிறதாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒன்று, கர்த்தர் எங்களுக்கு இறங்குகிற வரையிலும், கர்த்தர் எங்களுக்கு இறங்குகிற வரையிலும் நான் அவரை நோக்கி கூப்பிடுவேன். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எங்களுக்கு இறங்குகிற வரையிலும் அவரை நோக்கி கூப்பிடுவேன். கர்த்தர் எனக்கு இறங்கிட்டாருன்னா அதுக்கப்புறமும் கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன். சொல்லுங்க பார்க்கலாம். இறங்குறதுக்கு முன்னாலே இறங்கின பிறகும் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிடுற அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு இறங்குகிற வரைக்கும் நாங்கள் கர்த்தரையே நோக்கி கொண்டிருப்போம். அதான் இது சொல்லுகிறார். கர்த்தர் எங்களுக்கு இறக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக மத்திய எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21 வசனத்திலிருந்து 23 வசனம் வரை வாசிக்கிறோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 15 21 23 வரை. கவனிங்க. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போனார். கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்றான். என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதித்திரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். 23ஆம் வசனத்தை கவனிங்க. சீஷர்கள் சொல்றாங்க இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நம்ம எங்க போனாலும் நம்மளை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. நம்ம எங்க போனாலும் நம்மளை பின்தொடர்ந்து வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இவளை அனுப்பிவிடுங்க, ஏதாவது ஒரு காரியங்களை செஞ்சு இவளை அனுப்பிடுங்க அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க சீஷர்கள் இயேசு. அவங்க சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால், இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிட்டுக்கிட்டே வருகிறாளே. அந்த அனுபவத்தை பாருங்க. தன்னுடைய மகள், இந்த ஸ்திரீ எப்படிப்பட்டவா அப்படின்னு சொன்னா கானானிய ஸ்திரீ. கானானிய ஸ்திரீ அப்படின்னா புறஜாதியான ஸ்திரீ. அவள் இயேசு அற்புதங்களை செய்கிறவர் என்பதை கேள்விப்பட்டு இயேசுவை தேடி வந்து, இயேசு எங்கென்னெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் வந்து கூப்பிடுறான். கூப்பிட்டுக்கிட்டே வர அவன் சட்டப்பாட்டில் போயிட்டே இருக்கிறான். ஏன்னா ஒரு புறஜாதியான ஒரு ஸ்திரியா இருக்கிறதுனால அவன் தொடர்ந்து வந்து இயேசுவை பின்தொடர்ந்து வந்து அவர் கூப்பிடுகிறதுனால சீஷர்கள் இவளை அனுப்பிவிடும் என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடந்தது என்ன தெரியுமா? 28ஆவது வசனத்துல இயேசு அவருக்கு பிரதித்திரமாக, ஸ்திரியே, விசுவாசம் பெரியது. அதனாலதான் நான் எங்க போனாலும் பின்தொடர்ந்து வந்து என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன். உன் விசுவாசம் பெரியது. வீட்டுல மரண அவஸ்தைப்படுகிற உன் மகளுக்காக என்னை நோக்கி நீ கூப்பிட்டுக்கிட்டே வரல. என்னை பின்தொடர்ந்து வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறல்ல, உன் விசுவாசம் பெரியது. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நேரமே வீட்டுல மரண அவஸ்தைப்படுகிற அவருடைய
மகள் ஆரோக்கியமானால். அவர்களே சொல்லுவார்களா? அல்லேலூயா. இரண்டாவதாக நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்று சொன்னால், பின்தொடர்ந்து கூப்பிடுகிற அனுபவத்துக்குள்ள நாம் வளர வேண்டும். ஒன்று, அவரை நோக்கி கூப்பிடுகிற அனுபவத்துக்குள்ள நாம் வரணும். அவரை நோக்கி கூப்பிடுகிற அனுபவத்துக்குள்ள நாம் வரணும். ஃபர்ஸ்ட். ரெண்டு, அவரை பின்தொடர்ந்து வருகிற அந்த அனுபவத்துக்குள்ள நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த புறஜாதியான இந்த கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள் என்பதை நினைத்து இயேசுவின் இடத்துல எங்க போனாலும் பின்தொடர்ந்து வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறார். கூப்பிடுற அனுபவம் ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு எல்லி சொல்லுகிறாங்களா? அல்லேலூயா. கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிற அனுபவம் ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவரோட பேசிக்கிட்டே இருக்கிற அனுபவம் ஆண்டவர் விரும்புகிறார். சில பேர் பார்க்கிறேன், வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து தேவனோடு உறவாடுறீங்க, மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து தேவனோடு உறவாடுறீங்க. பிரைஸ் தி லார்ட். வெள்ளிக்கிழமை மாத்திரம் வந்து தேவனோடு உறவாடுறீங்க இல்ல. பிரைஸ் தி லார்ட். சில பேர் வருஷத்துக்கு ஒரு வாட்டி, சில பேர் 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி, சில பேர் 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஆண்டவரை தேடி வந்து கூப்பிடுறீங்க. இன்னும் இவனுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னா இவன் செஞ்ச ஒரு காரியம் என்ன தெரியுமா? பின்தொடர்ந்து வந்து இயேசுவை நோக்கி கூப்பிட்டுக்கிட்டே. அல்லேலூயா. அவனுக்கு ஒரு அற்புதம் நடந்தது. அவனை பாராட்டினான். அதுல விசுவாசம் பெரியது. இப்போ அப்படின்னு சொன்ன வீட்டில் இருக்கிற அவருடைய பிள்ளைக்கு ஆண்டவர் ஆரோக்கியத்தை கொடுத்தார். அல்லேலூயா. பிசாசின் குடியிலிருந்து விடுதலை கொடுத்தார். உனக்கு பிரச்சனை இருக்கா, உனக்கு கஷ்டம் இருக்கா, உனக்கு போராட்டம் இருக்கா, உனக்கு நெருக்கடி இருக்கா, உனக்கு பல விதத்துல உனக்கு துன்பங்கள் இருக்கா, ஆண்டவர் சமூகத்துல ஜெபிச்சுக்கிட்டே இருக்க, ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டுக்கிட்டே இருக்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்வார். இன்னொரு வேத பகுதியை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து ஒரு கதை சொல்றேன். சோர்ந்து போகாம எப்படி நீங்க ஜெபம் பண்ணணும் தெரியுமா? ஒரு பட்டணத்துல ஒரு நியாயாதிபதி, அந்த பட்டணத்துல ஒரு ஏழை விதவையும் இருந்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஏழை விதவையானவள் தனக்கும் தான் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் ரொம்ப நாளா வேதனைகளும் கஷ்டங்களும் சண்டைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. இது யாரும் வந்து தீர்த்து வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த அநீதி நிறைந்த அந்த நியாயாதிபதி இடத்துல போய் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த அதிகாரத்தில் வருகிற 7ஆம் வசனத்தில் வருகிற வார்த்தை கவனிப்போம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுடைய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்துல நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து நியாயம் செய்வார். அல்லேலூயா. இரவும் பகலும் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு தேவன் நியாயம் செய்வார். அல்லேலூயா. அது கூட கூப்பிடுற விஷயத்துல வந்து எப்படி கூப்பிடணுமா? இரவும் பகலும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரையிலும், எங்களுக்கு இறங்குகிற வரையிலும் நாங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுக்கிட்டே இருப்போம். சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் எங்களுக்கு இறங்குகிற வரையிலும் நாங்க கூப்பிட்டுக்கிட்டே இருப்போம். சொல்லுங்க பார்க்கலாம். இறங்குகிற வரையிலும் நாங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுக்கிட்டே இருப்போம். அல்லேலூயா. இரண்டாவதாக, எங்களுக்கு அற்புதம் நடக்கிற வரையிலும் நாங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுக்கிட்டே இருப்போம். சொல்லுங்க பார்க்கலாம். எங்களுக்கு அற்புதம் நடக்கிற வரையிலும், அற்புதத்தை நாங்க பெற்றுக்கொள்ற வரையிலும் நாங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுக்கிட்டே இருப்போம். ஆமென். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஒன், ஆண்டவர் எங்களுக்கு இறங்குகிற வரையிலும் நாங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுக்கிட்டே இருப்போம். ரெண்டாவது, எங்களுக்கு அற்புதத்தை நாங்க பெற்றுக்கொள்ற வரையிலும் நாங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுக்கிட்டே இருப்போம். மூன்றாவதாக, பிரைஸ் தி லார்ட், மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலிருந்து 52ஆம் வசனம் வரையிலும் வாசிக்கும் போது
பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். ஆனால் அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டார். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து இடன்கொள் எழுந்து உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன் ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் ஆண்டவரே என்றார். இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உடனே அவன் பார்வையடைந்து முன்னால மத்திய சுவிசேஷத்தில் ஒரு வேத பகுதியில் நாம் வாசிச்சோம், மகளே உன் விசுவாசம் பெரியது. இவனை பார்த்து சொல்றாரு உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உடனே அவன் பார்வை அடைந்து வழியில இயேசுவுக்கு அதனால நான் சொல்லி முடிக்கும்படியா விரும்புகிறேன். மூன்றாவதாக நாம் எதிர்பார்க்கிற காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ற வரையிலும் ஆண்டவர் நோக்கி கூட்டிகிட்டே இருக்கிறோம். சொல்லுங்க பார்க்கலாம். நாம் எதிர்பார்க்கிற காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ற வரையிலும் இயேசுவை நோக்கி கூட்டிக்கிட்டே இருக்கணும். சொல்லுவோம். பர்திமேயு குருடன் இயேசுவை நோக்கி கூப்பிட்டா, தாவீதின் குமாரன் கேட்கல. திரும்பமா தாவீதின் குமாரன் என்று முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிட்டான். கூப்பிட்டுக்கிட்டே இருந்தான். இயேசு அவனை தமிழத்தில் அழைத்து வர சொன்னார். அவன் பார்வையடைய தேவன் அற்புதம் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் நாம் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். 3 காரியங்களை சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு இரக்கம் கிடைக்கிற வரைக்கும் தேவனை நோக்கி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும். 2, நமக்கு அற்புதம் நடக்கிற வரையிலும் தேவன் நோக்கி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும். 3, நாம் எதிர்பார்க்கிற காரியங்களை நாம் பெற்றுக்கொள்கிற வரையிலும் தேவனை நோக்கி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அற்புதம் நடக்கிற வரையிலும் தேவனை நோக்கி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு. இயேசுவை நோக்கி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு. ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. உங்க ஜெபத்தை நிறுத்தாதீங்க. உங்க உபவாசத்தை நிறுத்தாதீங்க. உங்க வைராக்கியத்தை நிறுத்தாதீங்க. யார் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணாலும், யார் உங்களை அவமானப்படுத்தினாலும், யார் உங்களை கீழே கேலி பரியாசம் பேசினாலும், யார் உங்களை கஷ்டப்படுத்தினாலும், யார் உங்களை தடை செய்தாலும் இயேசுவை நோக்கி கூப்பிட்டுக்கிட்டே இருங்க. இயேசுவே தாவீதின் குமாரன், இயேசுவே தாவீதின் குமாரன் கூப்பிட்டுக்கிட்டே இருங்க. இந்த பர்திமேயு குருடனுக்கு நடந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவனுக்கு அற்புதம் நடந்தது. எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அற்புதம் நடந்தது. அவன் அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். நடந்த பிறகு என்ன நடந்தது தெரியுமா? வழியிலே அவன் இயேசுவுக்கு பின் சென்றான். அற்புதம் நடந்த பிறகு அவன் இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தான். ஆண்டவர் ஜெபத்தை கேட்ட பிறகு அவன் இயேசுவை இன்னும் அதிகமாக தேட ஆரம்பித்தான். உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன். எனக்கு இறங்க மாட்டவரை, எனக்கு இறங்க மாட்டவர்னு சொல்லி ஆண்டவர் இறங்குற வரையிலும் நீங்க ஆண்டவரை கூப்பிட்டு அதோடு நிறுத்திக்காம அதுக்கப்புறமா ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறோம்னா இருங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்வார். 2, உனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொன்னா அந்த அற்புதம் நடக்கிற வரையிலும் ஆண்டவர் நோக்கி கூப்பிடாம அற்புதம் நடந்த பிறகும் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருந்தால் உன்னையும் குடும்பத்தையும் எதிர்காலத்தையும் நிறைவாகிதான் ஆசைப்பட்டார். 3, நீ எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் நடக்கிற வரையிலும் நீ ஆண்டவர் நோக்கி கூப்பிடாம எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் நடந்த பிறகும் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஊர்ல எல்லாரும் சொல்லுவாங்க, காரியம் நடக்கணும்னா என்ன பண்ணுவான்? காலை பிடிப்பான்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரியம் நடக்கணும்னா காலை பிடிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் இருப்பாங்க நம்ம ஊர்ல, எனக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா பிரைஸ் தி லார்ட், அவங்க எப்படி வேணாலும் நடந்துப்பாங்க, எதை வேணாலும் செய்வாங்க, எங்க வேணாலும் போவாங்க, எங்க வேணாலும் வருவாங்க. எனக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா என்ன வேணாலும் செய்வாங்க, எப்படி வேணாலும் பண்ணுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். காரியம் நடக்கிறதுக்கோசரம் காலை கூட பிடிக்கிற ஆட்களும் இருக்கிறாங்க. யோசிச்சுக்குவோம். ஹalleluya. இந்த வார்த்தை கேட்கிற பிரியமானவர்களே, எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி இருக்கிறது. எந்த நேரத்திலையும் உங்களுடைய கண்கள் இயேசுவை நோக்கி கொண்டிருக்கிறது. கண்கள் மூடி நாம் செபிப்போம். எல்லாரும் முழங்கால் பண்ணிடுங்க பார்க்கலாம். எல்லாரும் முழங்கால் பண்ணிடுங்க பார்க்கலாம். எல்லாரும் முழங்கால் பண்ணிடுங்க. கரங்களை உயர்த்துங்க. ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு இறக்கம் கிடைக்கிற வரையிலும் நாங்கள் உங்களை நோக்கி பார்த்துக்கிட்டே இருப்போம் ஆண்டவரே. எங்களுக்கு இறக்கம் கிடைச்ச பிறகும் உங்களை நோக்கி நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம். எங்களுக்கு அற்புதம் நடக்கிற வரையிலும் உங்களை நோக்கி நாங்கள் கூப்பிட்டுக்கிட்டே இருப்போம். எங்களுக்கு அற்புதம் நடந்த பிறகும் உங்களை நோக்கி நாங்கள் கூப்பிட்டுக்கிட்டே இருப்போம். நாங்கள் எதிர்பார்க்கிறத நாங்கள் பெற்றுக்கொள்ற வரையிலும் உங்களை நோக்கி கூப்பிட்டுக்கிட்டு இருப்போம் ஆண்டவரே. நடந்த பிறகும் நாங்கள் உங்களை நோக்கி கூப்பிட்டுக்கிட்டே இருப்போம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வேலைக்காரர்கள் எல்லவானுடைய கரத்தை நோக்கி இருக்கமா போல எங்கள் கண்கள் எப்போதும் உம்மை நோக்கி கொண்டு, எங்கள் கண்கள் எப்போதும் உம்மை நோக்கி கொண்டிருக்கும். எங்கள் கண்கள் எப்போதும் உம்மை நோக்கி கொண்டிருக்கும் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. அற்புதம் நடக்கிற வரையிலும் அல்ல, நீங்கள் எதிர்பார்க்கிறத நீங்க பெற்றுக்கொள்ற வரையிலும் இல்லை. ஓ, நீங்க விரும்புறத பெற்றுக்கொள்ற வரையிலும் இல்லை. நீங்க நினைக்கிறத பெற்றுக்கொள்ற வரையிலும் இல்லை. எப்போது தேவனுடைய பிள்ளைகள் எப்போது அவரை நோக்கி கூப்பிடுகிற அனுபவத்துக்குள்ள வளர வேண்டும். அவரோடு நீங்கள் உறவாட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. எங்களுக்கு இறக்கம் கிடைக்கிற வரையும், எங்களுக்கு அற்புதம் நடக்கிற வரையிலும், நடந்த பிறகும் ஆண்டவர் எங்களுக்கு இறங்கின பிறகும், நாங்கள் எதிர்பார்த்த காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொண்ட பிறகும் நாங்கள் ஆண்டவரை நாங்கள் துதிப்போம். ஹalleluya. எனக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் வந்துருச்சு, நான் எதிர்பார்த்தது எனக்கு கிடைச்சிருச்சு போதும் அப்படின்னு சொல்லி நிறுத்திக்காம ஆண்டவரை இன்னும் தேடுங்க. இன்னும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. இன்னும் ஆண்டவரை நோக்கி தரிசிங்க. இன்னும் கர்த்தரை நோக்கி பாருங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, எங்க கண்கள் எப்போதும் உம்மை நோக்கி கொண்டிருக்கோம் ஆண்டவரே. மனிதனை நோக்கி அல்ல. மனுஷன் எதை செய்வான், என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி மனுஷனையே நோக்கி ஓடுகிற கண்களாய் அல்ல. இன்றைக்கு ஒரு கூட்டம் மனிதனுக்கு பின்னால ஓடுது. இன்றைக்கு ஒரு கூட்டம் மனிதனை நம்பி ஓடுது. அப்படி மனிதனை நம்பி ஓடுறதுனாலதான் இன்றைக்கு அவமானப்பட்டு தலை குடிஞ்சு நிற்கிறாங்க, வேதனை அடைஞ்சு நிற்கிறாங்க. மனிதனுக்கு பின்னால நீ போவாங்கி, ஆனால் அவமானப்பட்டு எல்லாத்தையும் எழுந்து நிற்ப. ஆனா கர்த்தருக்கு பின்னால நீ ஓடி வருவாய், ஆனால் கர்த்தரையே நோக்கி நீ பார்ப்பாய். ஆனால் ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வாழ்க்கை சிறப்பா இருக்கும். மனுஷன் பின்னால போறத விட்டுரு. மனுஷனை நம்பி இருக்கிறத விட்டுடு. ஹalleluya. மனுஷனை நம்பி இருக்கிறத விட்டுடு. மனுஷன் பின்னால ஓடுறத விட்டுடு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றியோடு துதிக்கிறோம், ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இது ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த சந்தோஷமான மகிழ்ச்சியான பரிசுத்தமான நாளிலே, இந்த ஆராதனைக்குரிய நாளிலே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் அமர்ந்து உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைப்படியா எங்களை நடத்துங்கப்பா. நாங்கள் எப்போதும் நோக்கி கூப்பிடுகிற அனுபவத்துக்குள்ள, எப்போதும் எங்களுடைய கண்களை நோக்கி பார்க்கிற அனுபவத்துக்குள்ள இருக்கட்டும் ஆண்டவரே, இருக்கட்டும் ஆண்டவரே. யார் என்ன செய்வாங்களோ, யார் என்ன கொடுப்பாங்களோ, யார் எதை செய்வாங்களோன்னு சொல்லி மனுஷனை நோக்கி பார்க்கிறவர்களாய் அல்ல, உம்மை நோக்கி பார்க்கிற அனுபவத்துக்குள்ள, உம்மை நோக்கி கூப்பிடுகிற அனுபவத்துக்குள்ள எங்களை நடத்துகிறார். உங்களுடைய பிள்ளைகளை நடத்துகிறார். இந்த ஆராதனையில இதை பார்த்து உங்களுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களை நீ நடத்துகிறார்கள்.
ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஆரம்பத்தில் பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்கள் கண்கள் எப்போதும் உண்மையே நோக்கி கொண்டிருக்கும். அந்த அனுபவத்துக்குள்ளே எங்களை நடத்தணும். ஆசீர்வதியும், ஒவ்வொரு வீட்டையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு நபர்களையும் ஆசீர்வதிக்கும். இந்த லாக்டவுன் நேரத்தில் தேவையான வசதி வாய்ப்புகளை தாரும், நல்ல வருமானத்தை தாரும், ஆண்டவர் நல்ல சம்பாத்தியத்தை தாரும். நம்முடைய பிள்ளைகள் குறையில்லாமல் வாழ கர்த்தர் கிருபை செய்ய நம்முடைய பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொண்டு இந்த நாட்களிலே பரவிக் கொண்டிருக்கிற இந்த நோய் தொற்றின் கிரிகளுக்கு விலக்கி நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்கிறார், எங்களையும் பாதுகாத்துக் கொள்கிறார். இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்கிறார். வருகிற வியாதிக்கும் தொற்று கிரிகளுக்கும் நாச மோசங்களுக்கும் பொல்லாப்புகளுக்கும் கிரிகளுக்கெல்லாம் விலக்கி பாதுகாத்துக் கொள்கிறார். உங்களுடைய சட்டைகளின் மறைவில ஒவ்வொருவரையும் ஒளித்து மறைத்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டாம் சொல்லுவோம். ஆசீர்வதியும் அற்புதங்களை செய்யும். கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம். நாரதில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் பேர் தொட்டு ஆசீர்வதித்து வழி நடத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் நல்வாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் வழிநடத்துதலும் சந்தோஷமும் சமாதானம் தேவ கிருபையும் தேவ பாதுகாப்பும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் உங்கள் அனைவரோடும் குடும்பத்தாரோடும் நாரதில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரோடும் சதா காலமும் அவருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடு இருந்து கர்த்தர் நம்மை நடத்துவதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர்கள் நிறைய ஆசீர்வதிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட்.